மிருகத்தின் இலக்கம் 666. யோவான் அப்போஸ்தலன் மிருகத்தின் இலக்கம் 666 என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படையாக கூறிவிட்டு, அந்த மிருகம் எது என்பதையும் அந்த மிருகத்தின் இலக்கம் உருவான விதத்தை கணக்கு பார்க்கும் வேலையையும் நம்மிடமே கொடுத்து விட்டார். இந்த மிருகம் எதை குறிக்கிறது என்று கண்டுபிடிக்கும் வேலையும் அதன் 666 என்ற இலக்கம் உருவானதை கணக்கு பார்க்கும் வேலையும் மிகவும் சுவாரஸ்யமாகவே இருக்கின்றன. கர்த்தர் தந்த ஞானத்தையும் புத்தியையும் சார்ந்து கொண்டு மிருகம் எது என்று அறிந்து கொண்டு அதன் இலக்கத்தையும் கணக்கு பார்ப்போம் வாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் முதல் மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது என்றும் இரண்டாம் மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வந்தது என்றும் யோவான் அப்போஸ்தலன் கூறுகிறார். இதில் 666 என்ற மிருகத்தின் இலக்கம் எந்த மிருகத்தின் இலக்கமாகிறது? முதல் மிருகத்தின் இலக்கமா அல்லது இரண்டாம் மிருகத்தின் இலக்கமா? உண்மையில் இரண்டு மிருகங்களின் இலக்கமும் 666 இல்லை. போலி திருத்துவம் உருவானது பற்றி முந்தின பதிவில் பார்த்தோம் அல்லவா? அந்த போலி திருத்துவத்தின் இலக்கம்தான் 666. போலி பிதா யாவே, அந்தி கிறிஸ்து ஜீசஸ் மற்றும் கள்ள தீர்க்கதரிசி ஆகிய 3 நபர்களும் சேர்ந்தே இந்த 666 என்ற இலக்கத்தை பெறுகின்றனர். தூய திருத்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய மூவரும் ஒன்றாயிருப்பது போல், போலி திருத்துவத்தில் போலி பிதா யாவே, அந்தி கிறிஸ்து ஜீசஸ் மற்றும் கள்ள தீர்க்கதரிசி ஆகிய இந்த மூவருக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட நாமமே மிருகம் ஆகும். இந்த மிருகத்தின் இலக்கமே 666. போலி திருத்துவத்தின் இலக்கத்தை 666 என்று சொல்லாமல் 666 என்று தனித்தனியாக சொல்வதுதான் சரியாக இருக்கிறது. மிருகத்தின் இலக்கம் 666 என்பது எப்படி தனித்தனியாக போலி திருத்துவ அங்கத்தினர்களுக்கு உரியதாகிறது என்று பார்ப்போம். பொதுவாக இந்த 6 என்ற எண் மனுஷீக குறைபாட்டை குறிப்பதாக அமைகிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். 7 என்ற எண் தெய்வீக பூரணத்தையும் 6 என்ற எண் மனுஷீக குறைபாட்டையும் குறிப்பதாக அமைந்துள்ளது என்பது அவர்கள் கருத்து. எண்கணித முறையை பின்பற்றி முதலில் பொய் திருத்துவ பிதாவாகிய யாவேயின் பெயருக்கு எண்கணித மதிப்பை பார்ப்போம். தமிழில் யாவே என்ற பெயருக்கு எண்கணித மதிப்பு 6 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் யாவே என்று போட்டு பார்த்தாலும் 6 என்ற மதிப்பே கிடைக்கிறது. அடுத்ததாக அந்தி கிறிஸ்து ஜீசஸ் என்ற ஆங்கில வார்த்தைக்கும் இயேசூஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கும் எண்கணித மதிப்பு 6 என்றே கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கள்ள தீர்க்கதரிசி என்ற சொற்றொடருக்கும் எண்கணித மதிப்பு 6 என்றே கணிக்கப்படுகிறது. இது நம் கண்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது. ஆகவே மிருகத்தின் இலக்கம், அதாவது போலி திருத்துவத்தின் இலக்கம் 666 என்பது எண்கணித முறையின்படி நிரூபிக்கப்பட்டுவிட்டது. நீங்களே கூகுள் சர்ச்சில் கெமெட்ரியா வேல்யூ ஃபார் யாவே மற்றும் கெமெட்ரியா வேல்யூ ஃபார் கிரீக் இயேசூஸ், இங்கிலீஷ் கெமெட்ரியா வேல்யூ ஃபார் ஜீசஸ் மற்றும் ஃபால்ஸ் ப்ராஃபட் என்று தேடினால் 666 என்று தனித்தனியே எண்கணித மதிப்பு கிடைக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான பாடம் என்னவென்றால், யாவே, ஜீசஸ், கள்ள தீர்க்கதரிசி ஆகிய மூவரும் போலி திருத்துவத்தின் அங்கத்தினர்கள் என எண்கணித முறையின்படியும் நிரூபிக்கப்படுகிறார்கள். எண்கணித மதிப்பீட்டின் விளக்கம். முதலாவது யாவே. ஒய்யின் மதிப்பு 150, ஏயின் மதிப்பு 6, ஹெச்சின் மதிப்பு 48, டபிள்யூவின் மதிப்பு 138, ஈயின் மதிப்பு 30, ஹெச்சின் மதிப்பு 48, இதன் கூட்டுத்தொகை 420. இந்த 3 எண்களின் கூட்டுத்தொகை 6 ஆகும். யாவே என்ற சொல்லுக்கு தமிழில் எண்கணித மதிப்பு பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது. யா என்ற எழுத்து ஈ கூட்டல் ஆ ஆக பிரிந்து ஈயின் மதிப்பு 1, ஆவின் மதிப்பு 2, இதன் கூடுதல் 3. வே என்ற எழுத்து இவ்வு கூட்டல் ஏ ஆக பிரிந்து இவ்வின் மதிப்பு 4, ஏயின் மதிப்பு 8, இதனை கூட்டும் பொழுது 12 கிடைக்கிறது. இதன் கூட்டுத்தொகை 3உடன் 12ஐ கூட்டும் பொழுது 15. இதன் இரு எண்களையும் கூட்டும் பொழுது 6 கிடைக்கிறது.
போலி திருத்துவத்தின் இரண்டாம் நபரான ஜீசஸின் மூல வார்த்தையான கிரேக்க வார்த்தையின் இயேசூஸ் என்ற எழுத்தின் கூட்டுத்தொகை பின்வருமாறு கணக்கிட்டால் மொத்தம் 6 என்ற எண் வருகிறது. இயேசூஸ் ஐ என்ற எழுத்தின் மதிப்பு 10, H என்ற எழுத்தின் மதிப்பு 8, E என்ற எழுத்தின் மதிப்பு 200, O என்ற எழுத்தின் மதிப்பு 70, Y இன் மதிப்பு 400, E இன் மதிப்பு 200. இதன் கூட்டுத்தொகை 888. இந்த எண்களை கூட்டும் பொழுது 24 வருகிறது. இதனையும் கூட்டும் பொழுது 6 கிடைக்கிறது. அடுத்ததாக போலி திருத்துவத்தின் மூன்றாம் நபரான கள்ள தீர்க்கதரிசிக்கு ஃபால்ஸ் ப்ராஃபட் என்ற சொற்றொடருக்கு எண்கணித முறையை எபிரேய கெமெட்ரியாவில் கணக்கிட்டால் 6 என்ற எண் கிடைக்கிறது. முதலாவது ஃபால்ஸ் என்ற சொல்லுக்கு சின்னின் மதிப்பு 300, காஃபின் மதிப்பு 100, ரஸின் மதிப்பு 200, இதன் கூடுதல் 600. அடுத்ததாக ப்ராஃபட்டின் மதிப்பு நுண்ணின் மதிப்பு 50, பெற்றின் மதிப்பு 2, யோட் என்பதன் மதிப்பு 10, ஆலஃபின் மதிப்பு 1. இதனை கூட்டும் பொழுது 63. இதன் மொத்த கூட்டுத்தொகை 600 மற்றும் 63இன் கூடுதல் 663. இதன் எண்களை கூட்டும் பொழுது 15 கிடைக்கிறது. இதனையும் கூட்டும் பொழுது 6 என்ற எண் கிடைக்கிறது. மிருகத்தின் இலக்கம் 666 என்ற எண்ணிற்கு நாங்கள் கொடுத்த கெமெட்ரியா எண்கணித மதிப்பீட்டை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் செய்து எங்கள் முயற்சியை ஊக்குவியுங்கள். கடைசி காலம் வந்துவிட்டது. இனி இருக்கும் கொஞ்சம் காலத்தில் நாம் தெளிவோடு இருப்போமாக. ஷாலோம்.